வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு சக்கரை பொங்கல் செய்ய போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். 3/4 டம்ளர் பாசிப்பருப்பு, 3/4 டம்ளர் பச்சரிசிங்க, ரெண்டும் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டாங்க. கொஞ்சம் திட்டமாக கொஞ்சமாக உப்பு போடணும், ஏன்னா இனிப்பு கொஞ்சம் தூக்கி தரதுக்காக. அதுக்கப்புறம் குக்கரை மூடி ஒரு 7 விசில் 8 விசில் வந்துச்சிங்க. குழஞ்சிச்சு பாருங்கள், எப்படி குழஞ்சிருக்கு பாருங்கள், சூப்பராக குழஞ்சிச்சிங்களா. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதால நம்ம படைக்கிறதுக்காக நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை போட்டு தாங்க சக்கரை பொங்கல் செய்கிறேன். 3/4 டம்ளர் நாட்டு சக்கரைங்க, 3/4 டம்ளர் அரிசி, 3/4 டம்ளர் பாசிப்பருப்பு, அதுக்காக 1.5 டம்ளருங்களா, நம்ம 1 டம்ளர் நாட்டு சக்கரையே போட்டாச்சுங்க. பாருங்கள் சூப்பராக ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ 4 ஏலக்காவை அப்படியே தட்டி போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் நெய் ஊற்றி முந்திரியை தாளித்து கொட்டிக்க வேண்டியது தாங்க. அவ்வளோதாங்க, சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. குக்கரில் செஞ்சால் ஈஸியாக செஞ்சிடலாங்க, சீக்கிரமாக செஞ்சிடலாம். சரிங்களா. நல்லா குழஞ்சி போய் சூப்பராக இருக்குது பாருங்கள் சக்கரை பொங்கல். நம்ம நெய்யே முந்திரியை அப்படியே நம்ம பொங்கலில் கொட்டி நம்ம கலந்துக்க வேண்டியது தாங்க. அவ்வளோதாங்க, சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் சிம்பிளாக ஈஸியாக சீக்கிரமாக செய்யணுன்னா இந்த மெத்தட் நீங்கள் பயன்படுத்துங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இன்றைக்கி ஃப்ரைடே இல்லைங்களா, அதனால் ஈவினிங் சாமி படைக்கும்போது கொஞ்சம் சாமியை வச்சு படைக்கிறதுக்காக தாங்க செஞ்சுருக்கேன். நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்வேதா கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்குது. நாட்டு சக்கரை செமையாக